செல்வி சீரியல் கதை எழுதுனது யாரு, டைரக்ட் பண்ணது யாருன்னு தெரிஞ்சா ஆச்சரியப்பட்டு போவீங்க. ஆமாம், செல்வி கதை ஸ்ரீலங்காவில் தொடங்குது. யோகேஸ்வரன் ஒரு பெரிய நகைக்கடை அதிபர். பயங்கரமான பிஸ்னஸ் அவருக்கு. அவருக்கு கல்யாணம் ஆகி தங்கம் அப்படிங்கிற ஒய்ஃப் இருக்காங்க. செல்வி தான் யோகேஸ்வரனுடைய மூத்த பொண்ணு. பசங்க பொண்ணுங்கன்னு எல்லாரையும் சந்தோஷமாக செல்வ செழிப்போடு வச்சிருக்காரு யோகேஸ்வரன். அவரோட ஃப்ரெண்டு தான் அவருக்கு பிஸ்னஸ் பார்ட்னர். அவர் மேலே இவருக்கு அளவு கடந்த நம்பிக்கை. ஆனால் ஒரு சூழ்நிலையில் மனசாட்சியே இல்லாமல் அவருடைய ஃப்ரெண்டை யோகேஸ்வரனை ஏமாற்றி அவருடைய சொத்துக்கள் எல்லாத்தையும் முடக்கிடுறாரு. வேறு வழியே இல்லாமல் ஸ்ரீலங்காவை விட்டு வெளியேற வேண்டிய சூழ்நிலை ஏற்படுது. செல்வியும் அவங்க குடும்பமும் ஸ்ரீலங்காவிலேருந்து இந்தியாவுக்கு வர்றாங்க. செல்விக்கு தாமரை அப்படின்னு ஒரு ஃப்ரெண்டு இருக்காங்க. அவங்க இப்போ இந்தியாவில் தான் இருக்காங்க. அவங்களும் ரொம்ப வசதியான குடும்பத்தை சேர்ந்தவங்க. அவங்களுக்கு கல்யாணம் ஆகி குழந்தைகள்லாம் இருக்காங்க. தாமருடைய ஹஸ்பண்ட் ஜிஜே, அவர் பிஸ்னஸ் பண்ணுறாரு. தாமரை மனசில் எந்த கள்ளம் கபடமும் இல்லாதவங்க. பணத்தாசையோ பொருளாசையோ கிடையாது. அவங்க ஹஸ்பண்ட்க்கு ஆனால் பணத்தாசை நிறையா. ஜிஜே எப்போவும் பணம் பணம்னு அலையிறவர். யாராக இருந்தாலும் ஃப்ராடு பண்ணி இவர் சந்தோஷமாக இருப்பார். செல்வி இந்தியாவுக்கு வந்த உடனே முதல்ல தாமரையை தான் பார்க்குறாங்க. தாமரை அவங்களுக்கு நிறைய உதவி பண்ணுறாங்க. அன்ஃபார்ச்சுனேட்லி தாமரைக்கு ஒரு ஆக்சிடெண்ட் ஆகி அதில் கோமாவுக்கு போயிடுறாங்க. இந்த சந்தர்ப்பத்தை உபயோகித்து ஜிஜே இன்னொரு கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்படுறாரு. அவருக்கு மாயான்னு ஒரு வசதியான பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசை. ஆனால் சில பல காரணங்களால அது நடக்கலை. ஆனால் செல்வி மேலேயும் அவருக்கு அபிப்பிராயம் இருந்துச்சு. அவங்களும் கல்யாணம் பண்ணணும்னு பிளான் பண்ணுறாரு. செல்வி இது அவங்க ஃப்ரெண்டு தாமரைக்கு செய்கிற துரோகமாக நினச்சி நான் செய்யவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க. குறுக்கு புத்தியை உபயோகித்து அவர் குழந்தைங்களையே திசை திருப்பி செல்வியை வற்புறுத்தி கல்யாணம் பண்ண வைக்கிறதுக்கு பிளான் பண்ணுறாரு. குடும்பத்தில் இருக்கிற எல்லாருமே ஜிஜேக்கு சப்போர்ட் பண்ணனால வேறு வழி இல்லாமல் குழந்தைங்களுக்காக செல்வி ஜிஜேவை கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. ஒரு கட்டத்தில் அவருடைய மோசமான குணம் தெரிய வருது. அவரை விட்டு விலகிடலான்னு நினைக்கிறாங்க. ஆனால் அப்போ தான் அவங்களுடைய ப்ரெக்னென்சி டெஸ்ட் பாசிட்டிவாக வருது. இது இப்படி போயிட்டுருக்கும்போது தாமரை திடீர்னு கோமாவிலேருந்து மீண்டு எழுந்து வர்றாங்க. இது சந்தோஷமான விஷயம்னு சொல்கிறதா இல்லை செல்விக்கு சோகமான விஷயம்னு சொல்கிறதானே தெரியாது. எப்படி இருந்தாலும் செல்விக்கு தாமரை சரியாகி வந்ததில் ரொம்ப சந்தோஷம்தான். ஜிஜே கூட கல்யாணம் ஆனது தாமரை கிட்ட சொல்லிடணும்னு சொல்கிறாங்க செல்வி. ஆனால் அவங்க குடும்பத்தில் யாருமே வேணான்னு சொல்லி மறைச்சிடுறாங்க. அதுக்கு பதிலாக செல்வி திலீபன்கிறவர் கல்யாணம் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க. தாமரை இதை கேட்டது ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. எப்படியோ செல்வி கல்யாணம் பண்ணி செட்டில் ஆயிட்டாளே அப்படின்னு. ஆனால் செல்விக்கு குழந்தை பிறக்குது. அப்போ தான் தாமரைக்கு எல்லா உண்மையும் தெரியுது. செல்வி கூட தாங்கிட்ட உண்மையாக இல்லையே அப்படின்னு கோவப்படுற தாமரை அவங்கள தப்பாக புரிஞ்சுக்கிடுறாங்க. ஒரு படி அதிகமாக போய் செல்வியை வீட்டை விட்டு வெளியே அனுப்பிடுறாங்க. அவங்க ஹஸ்பண்ட் ஜிஜேவை முழுசாக நம்புகிறாங்க. ஜிஜே எப்படி தாமரையை நம்ப வைக்க முடியுமோ அப்படி நம்ப வச்சு அவருடைய ஆட்டத்தை ஆடுறாரு. அவருக்கு யாரை பற்றியும் கவலை கிடையாது. குழந்தைங்களை பற்றியும் கவலை கிடையாது. செல்வியை பற்றியும் கவலை கிடையாது. தாமரையை பற்றியும் கவலை கிடையாது. ஃப்ரீ பேர்டாக ஜாலியாக வாழணும்னு ஆசைப்படுறாரு, எந்த பொறுப்புமே இல்லாமல். ஜிஜே ஒரு ட்ரக் மேனுஃபேக்சரிங் கம்பெனி வச்சுருக்காரு. அதில் தயாரித்த ஒரு ட்ரக்னால நூற்றுக்கணக்கான பேருடைய உயிர் போயிடுது. லீகல் இஷ்யூ வரும்போது அதுலேருந்து எஸ்கேப் ஆகணும்னு நினைக்கிது ஜிஜேயோட கிரிமினல் பிரெயின். அந்த கிரிமினல் பிரெயின் பயங்கரமாக வேலை பார்த்து அந்த கம்பெனி தாமரை பேரில் இருக்கிறனால ட்ரிக் பண்ணி தாமரையை அரெஸ்ட் பண்ண வச்சிடுது. ஜெயிலுக்கு போனதுக்கப்புறம் தான் தாமரைக்கு ஃபீல் ஆகுது, செல்வி எப்போவுமே அவங்களுக்கு நல்லது தான் பண்ணியிருக்காங்க, ஜிஜே தான் ஒரு கரப்டட் புத்திக்காரர் அப்படின்னு. அவங்களால செல்விக்கு பண்ண துரோகத்தை மறக்கவே முடியல. செல்விக்கு அவங்க சைடு நியாயத்தை கூட நம்ம சொல்ல விடலையே அப்படின்னு நினச்சி வருத்தப்படுறாங்க தாமரை. செல்விக்கு கடைசியாக ஒரு லெட்டர் எழுதுறாங்க. எழுதி வச்சுட்டு சூசைட் பண்ணிக்கிறாங்க. அவங்க இறந்ததுக்கப்புறம் அந்த லெட்டர் செல்விக்கு கிடைக்கிது. அதில் தாமரை செல்வி கிட்ட மன்னிப்பு கேட்டிருக்காங்க. மன்னிப்பு கேட்டது மட்டும் இல்லாமல் அவங்களோட கடைசி ஆசையும் அதில் எழுதியிருக்காங்க. அது என்னன்னா, அவங்களுடைய குழந்தைங்களை பார்த்துக்க சொல்லி கேட்டிருந்தாங்க. அவங்களுக்கு ஜிஜே மேலே நம்பிக்கை இல்லை. தாமருடைய மரணத்தினால இடிஞ்சு போயிருந்த செல்வி தாமருடைய கடைசி ஆசையை நிறைவேற்றணும்னு நினைக்கிறாங்க. ஜிஜே கிட்ட கடைசியாக போய் ஒரு வார்னிங் கொடுக்குறாங்க. தாமருடைய சாவுக்கும் நூற்றுக்கணக்கான மக்களுடைய சாவுக்கும் காரணமான உங்களை நான் மன்னிக்கவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கழுத்தில் இருந்த தாலியை கழட்டி போட்டுட்டு தாமரையோட குழந்தைகளையும் கூப்பிட்டுட்டு அவங்க பொண்ணோட சேர்த்து கேர் எடுத்துக்கிற மாதிரி தான் அந்த சீரியல் முடியுது. செல்வி சீரியல் ஓரளவுக்கு நல்ல வரவேற்பு தான். பேசிக்காக எல்லாருக்குமே பிடிச்சிருந்தாலும் அதோடைய எண்டிங் கொஞ்சம் அப்ரப்டாக முடிஞ்ச மாதிரி, ஒரு அன்சாட்டிஸ்ஃபைடாக இருந்த மாதிரி தான் எல்லாருக்கும் ஃபீலிங் இருந்துச்சு. ஆனால் அடுத்த சீரியல் அரசி அதை சரி பண்ணிடுச்சு. அரசி செல்வியோடைய ப்ரீக்வல். செல்வியோட கதை எழுதுனது யாருன்னா நம்ம ராதிகா சரத்குமார் தான். டைரக்ஷன் சுந்தர் கே விஜயன். ஆனால் சுந்தர் கே விஜயன் குவிட் பண்ணதுக்கப்புறம் நம்ம சமுத்திரகனி தான் டைரக்ட் பண்ணியிருக்காரு. இந்த சீரியலை ராதிகாவுடைய ரேடான் மீடியா ஒர்க்ஸ் இந்தியா லிமிடெட் தான் ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காங்க. ஸ்டோரி கிரியேட்டிவ் ஹெட்டாக மட்டும் இல்லாமல் ராதிகா தான் செல்வியாகவும் நடிச்சிருக்காங்க. சரிதா தாமரையா நடிச்சிருக்காங்க. வேணு அரவிந்த் ஜிஜேவை நடிச்சிருக்காரு. ரவிக்குமார் யோகேஸ்வரனா நடிச்சிருக்காரு. லதா சேதுபதி தங்கமாக நடிச்சிருக்காங்க. இவங்க எல்லாரும் போக
இந்த சீரியலில் வேறு யார் யார் இருக்காங்கன்னா ஸ்ரீ துர்கா, திவ்யதர்ஷினி, ஜார்ஜ் விஷ்ணு, சபிதா ஆனந்த், எம்எஸ் பாஸ்கர், கன்யா பாரதி, கவிதாலயா கிருஷ்ணன், பரத் கல்யாண், பானு பிரகாஷ், தீபக் தினகர், சுப்பு பஞ்சு, குட்டி பூஜான்னு ஏகப்பட்ட பேர் இருக்காங்க இந்த சீரியலில். ராதிகா சீரியல்னாலே டைட்டில் சாங் வந்து ரொம்ப பாப்புலராக தான் இருக்கும். இந்த சீரியல்லையும் நட்சத்திரம் நட்சத்திரம் அப்படிங்கிற டைட்டில் சாங் ஹிட். கிரண்னா மியூசிக் போட்டிருக்காரு. அந்த சாங்கை பாடியிருக்கிறது சித்ரா. 1978 சினிமாவில் ஒரு நடிகையாக ஆரம்பித்த ராதிகாவோட பயணம் டிவிக்கு ஷிஃப்ட் ஆனது 1991. பெண் அப்படிங்கிற மைக்ரோ சீரிஸ் மூலமாக தான் ராதிகா சின்னத்திரைக்கு வந்தாங்க. இந்த சீரியல் டைரக்ட் பண்ணது நம்ம சுஹாசினி மணிரத்னம். என்னதான் வந்து பெண் சீரியல் மூலமாக டிவிக்கு வந்தாலும் ராதிகாவை ஒவ்வொரு குடும்பத்துக்கும் போய் சேர்த்தது அவங்க 1999 தயாரித்து நடித்த சித்தி தான். இது போல் சீரியல் அப்டேட்க்கு எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த அப்டேட்டில் சந்திப்போம்.